வணக்கம். இந்த அரண்மனைன்ற ஒரு படத்துக்கு விமர்சனம் பண்ணியிருந்தா இல்லையா? அந்த விமர்சனத்தை பார்த்துட்டு வெகு சிலர் அப்பப்போ கமெண்ட்ல வந்து பொங்கி பொங்கி கமெண்ட் போட்டு ஓடி போயிடுறாங்க. யார் அவங்க என்னன்னு தெரியல. படம் ஓடிச்சுரா, பிளாக் பஸ்டரா, இப்போ மூஞ்ச கொண்டு போய் எங்கடா வச்சுப்பாங்கிற மாதிரி அல்ல இதே விஷயத்த கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள்லாம் கலந்து ஒரு பேட் லாங்குவேஜில் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட் பார்த்தோன்னே நான் டெலிட் பண்ணிடுறேன். கமெண்ட் போட்டவங்களை நான் பிளாக் பண்ணிடுறேன். அஃப்கோர்ஸ் அது அவங்களுக்கு தெரியாது. என்னன்னா இப்போ இப்போ இல்லை, நெடுங்காலமாகவே சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு படத்தை கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்கு. அப்படிலாம் எந்த கட்டாயமும் கிடையாது. ஒரு படம் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது, சம்மந்தப்பட்ட அந்த ப்ராடக்ட்டும் நல்லது. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அது பெட்டர்மெண்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற உண்மையான கருத்து அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த பியர் ப்ரெஷர், ஒருவேளை நம்ம மட்டும் வித்தியாசமான கருத்து சொன்னால் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களோ, சோஷியல் அவுட்காஸ்ட் பண்ணுவாங்களோ, வித்தியாசமாக பார்ப்பாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த கருத்தை தெரிவித்து கொண்டு இந்த வாரம் அதிக எதிர்பார்ப்பு இருக்கிற பெரிய ஓப்பனிங் இருக்கிற ஸ்டார் படத்துடைய விமர்சனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்துடைய ப்ரீமியர் ஷோ, ப்ரெஸ் ப்ரீமியர் ஷோ ப்ளஸ் செலிபிரிட்டி ப்ரீமியர் நேற்று சத்யம் தேட்டரில் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெரும் கூட்டத்துக்கும் ட்ரெய்லர் தந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நடுவில் பார்த்த இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிவ்யூவில் பெரிய ஸ்பாய்லர்ஸ்லாம் கிடையாது, ஆனாலும் சும்மா சொல்லிக்கிறேன், மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஸ்டார் பிரிட்டி மச் ட்ரெய்லர்லேயே படத்துடைய ஃபுல் ஃப்ளோ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. கவினுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும், சினிமாவில் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. முக்கியமாக அவருடைய அப்பா லால் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். அவருக்கு தன்னுடைய பையனை பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. பட் பெரிய கான்டாக்ட்ஸோ வசதியோ சினிமா பின்புலமோ இல்லாத கவினால் அந்த ஸ்டார் ஸ்டேட்டஸை அடைய முடிஞ்சுதா இல்லையா, அந்த ஜேர்னியில் அவர் சந்திக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார். கவின் மூணாவது படத்திலே ஹெவியான ஒரு கேரக்டர், அதை கன்வின்சிங்காகவே ஷோல்டர் பண்ணுறாரு. செம்ம கன்வின்சிங்கான ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. முக்கியமாக ரொமான்டிக் காட்சிகளில் பயங்கர ஈஸோட ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் எமோஷனல் காட்சிகள் இன்னும் கூட ஒரு சின்ன புஷ், ஒரு அழுத்தம் தேவைப்படுது. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் அவருக்கு மூணாவது படம். இஸ் அ லாங் வே டு கோ. அந்த வகையில் பார்க்கும்போது இது அவருக்கு கரெக்டான ஸ்டெப், கரெக்டான வழி. ஹீரோவுடைய அப்பா கேரக்டரில் அதால் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு தடவையும் பையனை ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் கண்ணில் தெரியிற அந்த பெருமிதம், லைட்டாக அப்படியே நடிச்சு காமிச்சு பிளேஃபுல்லாக பிஹேவ் பண்ணி பையன்கிட்ட அதுக்கான ஃபீட்பேக்கை கேட்குற விதம், இன்டர்வல் பிளாக்ல அவருடைய ரியாக்ஷன், செகண்ட் ஹாஃப்ல பையன்கிட்ட அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணுற விதம், அந்த சீன்லேயே டக்குன்னு எண்ட் ஆஃப் த சீனில் அவர் அந்த அட்வைஸ் பண்ணுற விதம்னு இந்த படத்தோடைய சோல் இவருடைய கேரக்டர் தான். தென் தமிழ் சினிமாவுடைய அதிகாரப்பூர்வ அம்மா கேரக்டரில் சரண்யா பொன்வண்ணனை கீதா கைலாசம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஹீரோடைய அம்மா அவங்க தான். அண்ட் அவங்க எப்பவும் போல நடிப்பில் பொழந்து கட்டியிருக்காங்க. ஹீரோவோட அக்கா கேரக்டரில் நக்லைட்ஸ் நிவேதிதா ஒரு சில காட்சிகள் வந்தாலும் அவங்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. பிரீத்தி முகுந்தன், அதித்தி போகங்கர்னு 2 ஹீரோயின்ஸ். இதில் கம்பேரிட்டிவ்லி பிரீத்தியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதித்தி இந்த தமிழ் டயலாக்ஸ்லாம் கரெக்டாக நம்ம லிப்சிங் பண்ணி சொல்லிடணும், சூயிங் நம்ம கரெக்டாக மென்னுங்கிறதுல கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பல படங்கள் கழிச்சு யுவன் சங்கர் ராஜாவுடைய பின்னணி இசை கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆன படம் இந்த ஸ்டார். படத்தில் வர பாடல்களும் கூட கேட்க நல்லாவே இருக்குது. இந்த எமோஷனல் மூமெண்ட்ஸில் ரைட்டிங்கில் இல்லாத ஹெவினஸை தன்னுடைய பிஜிஎம் மூலமாக கொண்டு வந்து எலிவேட் பண்ண படம் முழுக்க ட்ரை பண்ணியிருக்காரு யுவன். பட் ஸ்டில் எல்லா பாடல்களையும் அவர் குரல்லையே ஆஃப் கீழே பாடணும் அப்படிங்கிற அந்த சாய்ஸை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். எழிலரசோடைய சினிமோகிராஃபி, வினோத் ராஜ்குமாரோடைய ஆர்ட் ஒர்க் ரெண்டுமே இந்த கதையோடைய பல்வேறு காலகட்டங்களை அந்த டிரான்சிஷனை ரொம்ப உறுத்தாம அழகாவே ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. காலேஜ் போர்ஷன்ஸில் இருக்கிற ஒரு எனர்ஜி, அங்கே ஆரம்பிக்கிற லவ், இன்னொரு பக்கம் ஹீரோவாக கவின் எடுக்கிற முயற்சின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெரும் பகுதி ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபீல் குட் படம் மாதிரியான டோனில் தான் நகருது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில ஹை மூமெண்ட்ஸ் அங்கங்கே ஒர்க் அவுட் பண்ணணும் ட்ரை பண்ணியிருந்தாலுமே கூட அது அவங்க இன்டென்ட் பண்ண எஃபெக்டாக கொடுக்கல. ஹீரோ மும்பை போகிற மாதிரியான ஒரு போர்ஷன் ஒன்று வரும். அந்த போர்ஷனில் இருக்கிற கான்டெக்ஸ்டுவல் பிரச்சனையை யுவனுடைய பாப்புலரான ஒரு சாங்கை வச்சு சரி கட்டியிருக்காங்க. அது செம்ம ஸ்மார்ட்டான ஒரு ஐடியா. ப்ரெஸ் ஸ்க்ரீனிங் மாதிரியே மற்ற தியேட்டர்ஸ்லையும் அந்த பாட்டுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோவோட இமீடியட் ஃபேமிலி கேரக்டர்ஸை தாண்டி ஃபேமிலி ஃப்ரெண்டாக வர மாமாவாக வர மாறன் கேரக்டர், தென் காதல் சுகுமாரோடைய கேரக்டர், ஃப்ரெண்டாக வர தீப்ஸ் கேரக்டர், ஹீரோனோட பாட்டி கேரக்டர், இந்த கேரக்டர்ஸுமே கூட மனசில் நிற்கிறாங்க. நான் எல்லாமே எப்போ மச்சான் நீ பாஸ் பண்ணியிருக்கேன்னு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, என்னை ஹீரோனே கூப்பிடுமாமான்னு மாமா கிட்ட சொல்லும்போது, சீக்கிரம் வாங்கிட்டு தம்பி உரியிட போகுதுன்னு காதல் சுகுமார் சொல்லும் போதுன்னு அந்தந்த மொமெண்ட்ஸ் டச்சிங்காகவே இருக்கு. தென் செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ கல்யாணம் வேலைன்னு மூவ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன மாண்டேஜ் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக மொத்த படத்தையும் விட இந்த ஒரு மாண்டேஜில் ஹீரோட பெயின் பெட்டராக ரெஜிஸ்டர் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. டெத்து ஒன்று நடக்கும், அந்த இடத்துல ஒரு சின்ன பிளே ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதில் கவின், லால், கீதா கைலாசம் எல்லாரோடைய பர்ஃபார்மன்ஸுமே செம்மையாக இருந்தது. தென் ஹீரோவோடைய ஸ்கூல் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு கிளைமேக்ஸில் ஒரு கால் பேக் கொடுத்துருப்பாங்க. அது பர்ஃபெக்டான கரெக்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்டாரோட ஜேர்னியில் ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் எடுத்து எடிட் பண்ணி வரிசையாக நம்மளுக்கு போட்டு காட்டுற ஃபீலில் தான் அடுத்தடுத்த சம்பவங்கள் இந்த கதை நகருது. இதனால படத்தில் எந்த ஒரு எமோஷனும் எந்த ஒரு மொமெண்ட்டும் லிங்கர் ஆகாமல் சட்டுன்னு அடுத்த விஷயத்துக்கு போயிருது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ ஒரு ஃபோன் காலுக்காக பாவமாக உட்காந்துட்டே இருப்பார். அந்த ஃபோன் கால் வரவே வராது. அந்த சீக்வன்ஸுக்கான பில்டப்புமே கூட பயங்கர ஹெவியாக தான் இருக்கும்.
ஆனால் அந்த சீன் முடியும் போது ஹீரோடைய ஃபீலிங் என்னங்கிறத நம்மளுக்கு ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணாமையே டக்குன்னு கட் பண்ணால் அடுத்த சீன்லேயே ஒரு ஜாலியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே ஒரு ஆக்ஷன் பிளாக்னு கதை நகர்ந்துருது. இந்த டோனல் ஷிஃப்ட் பிரச்சனை படம் முழுக்கவே இருக்கு. தென் இந்த டைம்லைன் ஜம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு எடிட் பேட்டர்னை படம் முழுக்கவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அது படம் தர வேண்டிய ஃபீலை டைல்யூட் தான் பண்ணுது. ஹீரோ பாம்பே போகிறது, அங்கே அவர் கிடைக்கிற அனுபவங்கள்லாம் என்ன காரணத்துக்காக நடக்குதுங்கிறது சரியாக சொல்லப்படவே இல்லை. இனிஷியலாக ஹீரோ பாம்பே போய் செட்டில் ஆகி அங்கே சான்ஸ் தேட போகிறாரோங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அங்கே ஜஸ்ட் அவர் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண தான் போகிறாரு. எதுக்கு அந்த ஒர்க் ஷாப் அவர் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும்? அது ஏன் அவருக்கு முக்கியம், ஏன் அது கதைக்கு முக்கியன்றது எனக்கு புரியவே இல்லை. இன்டர்வல் பாயிண்ட்ல ஹீரோ பேசுகிற வசனமும் கூட ஜஸ்ட் வசனமாக மட்டுமே ஃபீல் ஆகுதே தவிர அந்த சீனில் லால் கொடுக்குற ரியாக்ஷன் நம்மளை டச் பண்ணுற அளவுக்கு அந்த வசனம் பேசுகிற விதம் நம்மளை டச் பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு இன்னொரு ஹீரோயினோட என்ட்ரி, அவங்க கூட ஹீரோவோட டிராவல், அந்த ஹீரோயினோட பேக் ஸ்டோரின்னு ட்ராக் மாறுது. நான் முன்னாடியே சொன்னாலே அந்த ஒரு சின்ன மாண்டேஜ், அதை தாண்டிட்டா அந்த பாயிண்ட்லேருந்து கதை பயங்கர மெலோ ட்ராமாவா சீரியல் எஃபெக்ட்ல தான் நகர ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு முதல் லவ்னு ஒன்று வருது, அதுக்கு பிரேக்கப்பும் வருது. அதுவே நம்மளை பெருசாக பாதிக்காமல் அசால்ட்டாக தான் கடந்து போகுது. அதனால ரெண்டாவதா பிரேக்கப் மாதிரியான ஒரு பிரச்சனையை ஹீரோ ஃபேஸ் பண்ணும்போது அது பெருசாக எந்தவித இம்பாக்டையும் கொடுக்கல. எங்க ஹீரோடைய வைஃப் கேரக்டர் அவங்க வேலை பண்ணி ஹீரோவை சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ட்ராக்ல போனால் மயக்கம் என்ன படம் ஞாபகம் வந்துருமோன்னு அங்கே ஒரு டீட்டோர் எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்திருந்தாலுமே கூட மயக்கம் என்ன மட்டும் இல்லை, முகவரி, வாரணமாயிரம் மாதிரியான மற்ற படங்களும் நமக்கு ஞாபகம் வரதை தவிர்க்க முடியல. கிளைமேக்ஸில் சிங்கிள் ஷாட் ஒன்று யோசிச்சு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. முதல்ல அதுக்கு பாராட்டுகள். தென் அந்த சீக்வன்ஸ் முடிகிற விதத்தில் புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. புதுசு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கும் பாராட்டுகள். ஆனால் ஓவராலாக அது பெருசாக எஃபெக்டிவாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முழு மனசோட ஆமான்னு பதில் சொல்ல முடியல. மொத்தத்தில் இந்த ஸ்டார் ட்ரெய்லர் தந்த ப்ராமிஸில் பாதியை ஃபுல்ஃபில் பண்ணவும் கஷ்டப்படுற ஒரு படம். இன்ஃபேக்ட் படத்துடைய முக்கியமான ஹைலைட் ஷாட்ஸ் எல்லாமே இந்த படத்துடைய ட்ரெய்லரில் வந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்க சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் கூட அழுத்தமாக ப்ராப்பராக கான்டெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஹீரோடைய பேஷனை என்ன மாதிரியான ஆடியன்ஸுக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக உணர வச்சிருந்தா கண்டிப்பாக இது ஒரு மறக்க முடியாத படமாக இருந்திருக்கும். இப்போதைக்கு இது ஓகே ஒன் டைம் வாட்ச் படமாக தான் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். படத்துடைய யூஎஸ் டிவியேட்டில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு.